ரோஸ் மில்க் கேக்கு செகண்ட் ரவுண்டு வேறு லெவல். இதை சாப்பிட்டதுக்காகவே நான் 20 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன். நான் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்குவேன், அவ்வளோதான். பெண்களுக்கு வேணா அப்பாவுக்கு தெரியலாம், அப்பா ஆண்களுக்கு முக்கால்வாசி நேரம் ஒரு எளிமை மாதிரி தான் இருக்கும். அப்பாவை நம்ம எப்போ முடிஞ்சுப்போம் தெரியுமா? நாம அப்பா ஆகும்போது. ரோஸ் மில்க் கேக்கு செகண்ட் ரவுண்டு வேறு லெவல். ஆனால் அந்த சேமியா ஸ்வீட் வந்து பயங்கர தித்திப்பாக இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது ரோஸ் மில்க் கேக் வந்து எத்தனை வேணாலும் சாப்பிடுவோம். ஸ்வீட்டு கொஞ்சம் மைல்டாக சூப்பராக இருக்குது. இது நம்ம வச்சன் ப்ரோ ரெண்டாவது வச்சன் ப்ரோவே ரெண்டாவது அட்டம். அவ்வளோ பிடிச்சிருக்கா? இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ரோஸ் மில்கோட ஃப்ளேவர் இருக்கா. கேக் வந்து நார்மலாகவே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுவே இன்னும் சாஃப்டாக இருக்குது. அந்த ரோஸ் மில்கில் ஊற வச்சதுனால அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். சூப்பராக. அது மேலே லைட்டாக ஒரு க்ரீமி அந்த டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு இந்த கேக்கு தான் முக்கியம். மறுபடியும் சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு தடவை இதை சாப்பிட்டதுக்காகவே நான் 20 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன். நான் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்குவேன், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக நடந்து போகலான்னு இருக்கேன். நடந்து போகலாம். ஆமாம், குரோம்பேட் வரைக்கும் இங்கேருந்து நடந்து போகிறேன். ஏங்க அந்த தால் மக்கனி யாருமே எடுக்கலையாங்க? சீண்டு வரட்டு கிடைக்கிறது. சீண்டு வரட்டு கிடக்குதுங்க. அது முன்னாடி அடிச்சுட்டு சாப்பிடுறாங்க. இப்போ ஃப்ரீயே கிடக்கு. ஃப்ரீயே கிடக்கு. பீஸ் அவ்வளோ கிடக்குது. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி.